யோகா கிளாஸ்க்கு வந்த அந்த அங்கிள் வந்து ரோஸோடு வராரு. ரோஸ் தொட்டியோடு வந்து ஆண்டியை கரெக்ட் பண்ணுற பார்க்குற மாதிரி தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் கண்டிப்பாக கல்யாணம் முடிச்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அது போகட்டும். இப்போ எபிசோடுக்குள்ளே போகலாம். சிறகடிக்க ஆசையில் வந்து இப்போ பழையபடி பிரச்சனை ஆரம்பிக்க போகுது. அது என்ன அப்படின்னா, இந்த பாம்பு வந்ததுனால வந்து ஒவ்வொருத்தர் காரணம் வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எந்த மாதிரி காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரச்சனை வரும், தீ பிடிச்சிரும், பில்டிங் இடிஞ்சிரும், ஆக்சிடென்ட் ஆயிரும், அந்த மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் வராமல் இருக்கணும்னா குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிஸ்கஷன் பண்ணி கடைசி குலதெய்வம் கோயிலுக்கு போகிற மாதிரி பிளான்லாம் பண்ணிட்டாங்க. இதுக்கடையில் வந்து முத்து வந்து சொல்கிறாரு, யாராவது பெரிய ரகசியத்தை ஒழிச்சு வச்சுருந்தா அந்த ரகசியம் வெளியில் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாரு. வழக்கம் போல் ரகசியம் வெளியே வரணும்னா யார் பயப்படான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஒரு குழந்தை மேட்ரு வேறு உள்ளே இருக்கு இல்லையா? ஸோ அந்த பையன், ஸோ மேபி அது வரலாம், வராமலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, மீனா வந்து பொக்கே கொடுக்க போன இடத்துல வந்து ஒரு ஹெவி ஆர்டர் அவங்களுக்கு கிடைக்கிது. ஆனால் பூ ஆர்டர் கிடையாது. இவங்களாம் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணுறாங்க பில்டிங்கு. அந்த பில்டிங்க்கு வந்து வீட்டுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் கொடுக்குறாங்கன்னொடனே இவங்க வந்து சரி ஓகே நம்ம மனோஜ் ரோஹினிக்கு சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு அது விஷயமா பேசி விசிட்டிங் கார்டு அவங்க கொடுக்குறாங்க, வாங்கிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஸோ அதை வச்சு அதை ரோஹிணி தானே ரெடி பண்ண மாதிரி பேசுகிற மாதிரி அடுத்த வாரம் வரப்போகுது. இதுக்கிடையில் வந்து வேறு சுவாரஸ்யமாக என்ன போச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அந்த டிஸ்கஷன் அங்கே போகிறது, அது ஒரு சுவாரஸ்யமாக இருந்தது. இந்த ஓவராலாக அடுத்தடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்றது வந்து இப்போவே லைட்டாக போட்டு விட்ருக்காங்க. இதுக்கிடையில் வந்து அந்த 2 லட்ச ரூபா பணத்தை வந்து கேட்ட உடனே அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ரோஹினி வந்து மனோஜில் வந்து நான் அந்த மாதிரி மேக்கப்பெல்லாம் டெவலப் பண்ண போகிறேன், அந்த மேக்கப் கோர்ஸு ஃபங்க்ஷனுக்கு போய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இல்லையா, அந்த ப்ரைடல் மேக்கப், அதுக்கு வந்து எனக்கு நிறையா பணம் தேவைப்படுது, கொரியா மேக்கப்லாம் இறக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கேட்குறாங்க. 2 லட்ச ரூபா கேட்டோன்னு இவ்வளோ பணமாக, அதெல்லாம் வேணா நீ சுரோரூம் வந்து கவனி அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளே பேசுகிறது இவ்வளோ தான் போயிருக்கு. ஸோ இந்த எபிசோடில் ஓவராலாக வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ பாருங்கள், நல்லாயிருக்கு. தேங்க்யூ.